முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிறோம், இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வேறு மெக்கானிக் வரேன்னு நினைச்சாலும் அதுக்கு ஏதாவது பார்ட்ஸ் வேணும்னா வந்து கடை பூட்டு. இப்போ மெக்கானிக்கிட்ட கோல் அடிச்சு கேட்டால் அவன் சொல்கிறான் வந்து கடை பூட்டு, அதனால் வந்து பார்த்து பிரியோசனம் இல்லையான்றான். இப்போ வந்து பார்த்தா தானே என்ன பிரச்சனைன்னு தெரியுமாப்பா. என்ன செய்யறான்னு தெரியாது எல்லா கட்டத்தில். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 62வது நாள் தொடக்கத்துல இருக்கிறோம். 62வது நாள் நாங்கள் இங்க கொழும்புல நிக்கிறோம். நேற்று வந்து அங்க மவுண்ட் வெள்ளியால இருந்து வந்துட்டு இங்கால மலையில முதலாக கொழும்புக்கு வரைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் தந்த நண்பர் இருக்கிறாரானே அவர்கிட்ட வந்து தங்கி நிற்கிறேன். முதல் தங்கினது வந்து வேற பிளாட், இது வேற பிளாட். இப்படி நீங்கள் கொழும்பு வரைக்கும் வந்து இங்க வந்து கணக்கு பிளாட்டுகள் இருக்கு. நீங்கள் வரைக்கும் வந்து மாறி மாறி நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் கூட வந்து இந்த இடம் நல்ல உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ், சீப்பான ஒரு பிரைஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம். தொடர் விளக்கம் வந்து கீழே கொடுக்குறேன், பிளட்டையும் வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். அதோட நண்பர் ஒரு ஆள் வந்து உள்ள வந்திருக்கிறார், சர்ப்ரைஸா வந்திருக்கிறார். அவரையும் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். கூடுதலா யோசிப்பீங்க ஆடுறாண்டு. சில பேர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்களா, அவன் அங்க இருந்து வந்தான் இங்க இருந்து வந்தான் அப்ப இங்க தான் நிப்பாண்டு. கணக்கு பேர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. உள்ள இருக்கிறார், பிளட்டையும் காட்டுறேன். அப்படியோ இன்றைய நாள் தொடங்குது. இன்றைக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்றதை தொடர்ந்து பாருங்க. அதோட நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு இலங்கை கூடாமல் இருக்க 25 மாவட்டத்துக்கும் எங்களுடைய வேன் வீட்டுல வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க. அதுல 62வது நாள். இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. உள்ளேதான். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கதை? என்னண்டு திடீரென்று வந்தீங்க? திடீரென்று வந்து டபுள் ரோஸ் அண்டைக்கு நான் போயிட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஆள் கொழும்பு வர வேண்டிய இதா போயிட்டு வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவன் 2 நாளா நாங்கள் ஆளை ஒழிச்சு வச்சிருக்கிறோம். எங்களோட தான் நின்றவன் வீடியோஸ்ல காட்டலாம் போயிட்டு அவன் வீடியோஸ் அப்பதானே போட்டதானே. அப்ப அப்பா வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஆள் இங்க வந்து நிக்கிறார். வந்துட்டு எங்களோட இந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆள் திருப்ப வலிக்கிற நாள் வந்துட்டு எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் செய்தோம்ன்றத வீடியோ வருமா வரும். தமிழ் ரோஸ் யூடியூப் சேனல்ல போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆள் கடுமையா தான் ஓடி திடீர் உடுப்படுக்க அங்க, அதுக்கப்புறம் இங்க பெட்டிய ரோட்டம் நித்துறதுக்குதாண்டா. சரி, நாங்கள் நின்ற பிளாட் இதுதான். முன்னுக்கு ஹோல்ஸ், இதுல எங்களோட பேக்கள் எல்லாம் வச்சுக்கணும். இப்ப கொஞ்சம் இதா தான் இருக்கு. சோஃபா எல்லாமே இருக்கு. அது என்ன செய்யறது, வந்த உடனே இல்ல வீடியோ எடுக்கணும். அப்ப இது 3 ரூம் இருக்கு. பாத்ரூம்குள்ள பாட்டு கேக்குது ஐயா. பாட்டு கேட்க போனீங்களா, படம் பார்க்க போனீங்களா? அப்ப பாட்டு தான் கேக்குறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் பெட்ரூம் உண்டு. ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு. இது நாங்க போன முறை நின்ற பிளாட்ல, இது வேற. அதான் உங்களுக்கு வந்து பயந்து கொள்றேன். அதோட ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து இங்கால பல்கனி வியூ இருக்கு. நவீன கிச்சன் வசதியும் இருக்கு. விடிய நாங்கள் டீ போட்டு குடிச்ச நாங்கள் இதுல அவன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. கொழும்பு வந்த நேரம் பரவாயில்ல, என்ன டிராபிக்ல நிக்கலாம இதுல நின்றுட்டு அப்படியே நாங்கள் போறோம். நாங்கள் கொழும்பு நின்றுட்டு போடா என்னடா நின்றுட்டு போடா அண்டே நின்றுட்டு போ என்ன பாத்ரூம்குள்ள பாட்டு கேக்குது வேற. கட்டி புடிடா ஐயா. என்ன குதிரை கரைக்குது பாத்ரூம்குள்ள. ஐயா, பாத்ரூம்ல காத்து கேட்க வேண்டிய பாடலா இது. பாடிட்டா இந்த வீதி எல்லாம் சரியான ஒரு கிரௌடா இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிறுண்டபடியா வந்து இப்ப 11 மணி 11 மணிக்கு வெறிச்சோடி போய் காணப்படுது. இன்னைக்கு பின்னேரம் ஒரு 4 மணிக்கு பிறகுதான்
சரியான ஒரு பிஸியா. எங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுது. ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லை. தமிழ் ரோஸை கூட்டிக் கொண்டு வெளிக்கிட்டான் கொழும்பு சுத்தி காட்ட. எங்க போக போறீங்களா ஐயா? கணக்கடத்துக்கு போறோம். தமிழ் ரோஸ் பழமையா நாங்கள் கொழும்பு தானே பாப்போம். இன்றைக்கு நீங்கள் சுத்தி காட்டுங்களா எங்களுக்கு அந்த உடுப்பு பண்ற இடங்களை போய் பாப்போமா? சரி, பெட்ராவில போய் விலையில் ஒரு விசாரிப்பேன். சரியா சரியா? நேரம் நாங்கள் பெட்டாக தான் போறோம். ஆனா நாங்க விட மாட்டோம். ஒண்ணு மக்களே, ஓட்டே பறிச்சோடி போய் கிடாக்கு. இப்ப நாங்கள் பெட்ராக்கு போறோம். பெட்ராவில எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்குமெண்டு. ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவும் க்ளோஸ் ஆயிருக்கப்பா. இனி பீச் சைட்டுக்கு போனா தான் நிறைய பிடிக்கலாம். இப்படி இந்த ரோட்டை நான் இன்றைக்கு தான் பாக்குறேன். இன்றைக்கு நாங்கள் பெட்ராவில் இறங்கி நடக்கல. இப்படி உங்களோட ராசாத்தியில தான் பயணம் செய்ய போறோம். கிரௌட் இல்லாத பெட்டா. மற்றபடி பெட்டாக்குள்ள இதுக்குள்ள வாகனத்தை விடையலாது. அவ்வளவு கிரௌடா இருக்கு. வந்து வாகனத்தை விட்டு நாங்கள் ஞாயிறுபடியா வந்து கடைகள் கூட்டபடியா வந்து அதுல நிப்பாட்ட கூடிய மாதிரி இருக்கு. மற்றபடி வந்தா வந்து நிப்பாட்ட ஏலாது. அவ்வளவு சாமான் எல்லாம் வந்து இதுல வச்சு தான் ஏற்றிவினோம். பெருசா க்ரௌடு இல்லை. நல்ல வரிச்சோடி போய் தான் கிடக்கு. 1-2 கடைகள் மட்டும்தான் திறந்திருக்கு. அதோட நாங்களே இந்த இடத்துல நிப்பாட்டினாங்கண்டா க்ரௌடான இதண்டா வந்து மார்க்கெட்டை சுற்றி காட்டியிருப்போம். அதோட டூரிஸ்ட் வந்தா வந்து இந்த இடத்துல பெட்ராக்கு வருவினோம். பெட்ரான மார்க்கெட் இந்த மாதிரி பார்க்க வருவினோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருக்கு. அந்த இதுல புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட் வரினோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நீங்களும் வர்ற நேரம் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு தெரியாது இந்த இடம் இங்கதான் இருக்கண்டு. கூடுதல் ஆட்களுக்கு தெரியாது. போட்டோஸ் பார்த்துருப்போம். ஆனா இங்கதான் அந்த இடம் இருக்கு. சீப்பு ஒன்று உண்டாடி 60 நாள் சீப்பு இல்லாம இருந்த நாங்கள்டா. உனக்குமோ நீ தான் வேண்டி தரணும். வா வந்து வேண்டுவோம். வா இதை காட்டிட்டு நீ எங்கடா உடுப்போல நடக்கிற நீ? அப்ப இந்தியாவிலையா? இதுல பாத்தீங்கன்னா பின்னால எல்லாம் வந்து வெள்ளக்காரன் நிக்கணும். இந்த இடத்த பாக்குறதுக்கு வேண்டிதான் நாங்கள் வந்து வைக்கணும். அதுல புகைப்படங்கள் எடுத்தா வந்து சூப்பரா இருக்கும். சீசன் முடியுது. ஆனா இருந்தாலுமே வந்து ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லாம் வந்தோன்னு தான் இருக்கு. இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மஸ்க் தான். இந்த மஸ்கை பாக்குறதுக்கு தான் வந்து எக்கச்சக்க பேர் வருவினோம். இதுல எடுத்த புகைப்படங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க சில இடங்கள்ல. எப்படி இருக்கு பாருங்க இது இந்த அமைப்பு. இந்தளா பெரிய மார்க்கெட்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு அழகான பள்ளி இப்படி புகைப்படம் எடுத்தா வந்து நல்லா இருக்கும். என்னன்னு சொல்றது, நீங்கள் நேர இதுல இருந்து பார்த்தா தான் தெரியும் இது இந்த அழகு. எக்கச்சக்க பேர் இதுல இருந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு வருவினோம். அது ஒரு என்னன்னு சொல்றது, உள்ளுக்குள்ள போகலாமா? ரைட். இந்த பள்ளிக்கு உள்ள போகலாமா உங்களுக்கு தெரியாது. இதுல கேட் நம்பர் 4 போட்டிருக்கோம். 4 கேட் இருக்கு. இது இந்த அமைப்புகள் அப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கார் ஒரு வியப்பா வந்து பாப்பினோம். பெண்களுக்கு தொழுகை எல்லாம் புரிம்பா இருக்கும். அதன் தொழுகிற நேரங்கள் வந்து போட்டிக்கணும். வெள்ளிக்கிழமை தான் ஃபேமஸா இருக்கும். என்னன்னு சொல்றோம், அவ்வளவு பேர் அந்த கடமையை செய்யறதுக்காண்டி வந்து வெள்ளிக்கிழமையில வந்து எக்கச்சக்க மக்கள் வருவினோம். அதோட 7 மணிலேருந்து 9 மணிலேருந்து இரவு 7 மணி மட்டும் திறந்திருக்கும் என்று போட்டிருக்கணும். இதுல வந்து எத்தனை கேட்? 5 கேட் இருக்கு. 5 கேட் இருக்கு. நாங்கள் வந்து உள்ள போறோம்டா வந்து போறலாம். இதுலயே போட்டிக்கணும் பாருங்க. ஓல்ட் விசிட்டர் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து யூஸ் கேட் நம்பர் 3. 3ஆம் நம்பரை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் 4ஆம் நம்பரில் நிற்கிறோம். 3ஆம் நம்பர் போனால் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போவே சொல்கிறோம் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலாது. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு இதொன்று இருக்குது. ஜீன்ஸலோட போகணும்.
நாங்கள் வந்து ஃபோர்ஸோட நிற்கிறபடியாக போகலாது, இருந்தாலுமே உங்களுக்கும் காட்டிக்கொள்கிறேன். ராமலோஸ் என்ன வேணும்? என்ன 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 வேணும் பிள்ளைக்கு? உடுப்பு உடுப்புப்பாம்மா விலையில் விசாரிக்க போறேன். என்ன நீ வா, அங்கால ஒரு உள்ள போய் பார்த்துட்டு வரும். இங்க நீங்க வந்தீங்கன்னா கிளம்புனால வந்தீங்கன்னா வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ சகல விஷயங்களையும் வந்து ஒரே கூட எண்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கணக்கு சைனீஸ் நிற்கணும், எல்லாம் வந்து சைனீஸ் இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அதோட இதில் டூரிஸ்ட் எல்லாம் நடமாடணும் பாருங்க. அவையிலும் வந்து லோக்கல்ஸ் இந்த இதுகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து அவைண்ட கலாச்சாரங்கள் அவைண்ட உணவு பழக்க வழக்கங்களையும் வந்து ஆர்வமாக இருப்பினோம். அது மாதிரி இதில் இந்த இதுகள் வச்சுக்கணும், கூடுதலாக அந்த ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் வந்து மிளகுதூள் வந்து போட்டு வச்சிருப்பினோம். அச்சாறுகள் எல்லாம் கிடக்கும், அதுகளை வந்து இங்கே டேஸ்ட் பண்ணின பாருங்க. எல்லா பழமும் இருக்கும், கொய்யா இருக்கு, மற்றது இது 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 கிவி. என்ன இது கிவி இல்ல, இது வெரலிக்காய். இது நம்பர்லங்க. ஜம்பு கொய்யா, அது மாங்காய், அன்னாசி. அதை வந்து அவையில வந்து டேஸ்ட் பண்ணினோம். வெள்ளைக்காரன் வந்து இந்த கலாச்சாரத்தை பார்த்துக்கிறக்காண்டி வந்திக்கணும். ப்ரோ வெளியில தான் ஐயா கிரௌட் இல்லை, உங்க வேறங்க ஐயா இன்றைக்கு ஏதோ இது நடக்குது போல. என்ன எவ்வளோ கிரௌட்? ஆடி பேரா? அப்ப வாங்க. பள்ளி திறந்திருக்கு, போறீங்க? சோட்ஸோட நிக்கிறோம், பள்ளிக்கு போயில, அதான் பிரச்சனை. நாங்க வெளியில பார்த்து நினைச்சிட்டோம், பெற்றா வந்து உறங்கிட்டு உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் தெரியுது ஒரு கிரௌட் உண்டு, உள்ளேயும் வந்து நிக்கணும். முக்கால் அது அது பார்க்கவே தெரியுது, இல்லாட்டி அந்த ரோட்டாலேயே வந்து வந்திருக்கலாம். இந்த பெட்டாங்க வரைக்கும் வந்து எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல அப்படி முதலாக கொழும்பு வரைக்கும் வந்து அப்போ பெருசா போனுகளே இல்லை. அப்போ சும்மா நோக்கியா டச் என்னன்னு சொல்ற பட்டின் போன் தான் இருந்தா தெரியும். நோக்கியா பட்டின் போனுகள் இருக்க இங்க வரைக்கும் டச் போன் அது ஏதோ லட்சக்கணக்கில் வித்தது. இங்க வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் சொன்னாங்க சரியா. அப்ப நானும் வந்து வேண்டிட்டேன், நானும் என்ன ஒரு ஃப்ரெண்டும் வந்தாங்க வேண்டிட்டோம். அது கொப்பி எங்களுக்கு தெரியாது. வேண்டிட்டு ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்ப வந்து பாக்குறோம் கடையை காலையில. அது உள்ளுக்குள்ள வந்து அந்த 250 GB என்ன போட்டு கிடக்கும். ஆனா பார்த்தா வந்து இருக்காது, அப்படி கொப்பி. இந்த மாதிரி இடங்கள்ல கணக்க ஸ்கேமுகள் நடக்கும். இப்போ ஒரிஜினல் சொல்லிட்டு வந்து கொப்பி ப்ராடக்ட் தரணும். ஆனா கூடுதலான இடங்கள்ல வந்து நாங்கள் இதான பொருட்களையும் வந்து மலிவான விலையிலையும் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட சில இடங்களில் நாங்கள் இப்படி ஃபோனோட போய் ஏதாவது விலைகள் வந்து கேட்க வந்து அவையில் பிரச்சனை படிக்கணும். ஏன்னா வந்து விலைகள் வந்து மாறி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு இடம் சொல்லிக்கணும். அப்படி பிரச்சனை என்றபடியாக வந்து விலைகள் கேட்குறதுக்கு வந்து அவையிலும் நேரடியாக வந்து சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு பிரச்சனையும் வந்து இந்த இடத்துல இருக்கு. சகலதும் இருக்கு ஐயா. என்ன வேணுமோ என்ன வேணுமோ என்ன வேண்டாமோ அவ்வளவு வந்து பெறலாம் இந்த இடத்துல. 160 ரூபா இளநீ எல்லாமே வந்து போட்டு போட்டு கூவி கூவி விற்கணும், மலிவா கொடுக்கணும். பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 ரூபாய்க்கு போட்டு விற்றி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல வேண்டதுகள் வந்து அவ்வளவு உங்களுக்கு நீண்ட கால பாவனைக்கு நீங்க வேண்டியதா, குறுங்கால பாவனைக்கு மலிவா எடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லலாம். வந்த ஃபோனுக்கு இன்னும் வந்து டெம்பர் ஒட்டையில் அந்த ஸ்டிக்கர் தான் கிடந்து இன்றைக்கு இங்கே தான் அப்படி ஒட்டிட்டு போகிறோம்.
என்ன தம்பி அடுத்ததுங்க வளைச்சு போட்டாங்க போனை பத்தி கேக்குறோம் அந்த காலம் வந்தது பழைய போன் நோக்கியா சாம்சங் சோனி எரிக்சன் இனி பாவிக்கலாம் இந்த போன் அதுல சில செம்பர் இந்த எட்ஜ் கூட வரும் பரவாயில்ல பெற்றாலும் இப்போ லோக்கல் ஐட்டம் இருந்தாலும் கடையில் வந்து நல்ல இதுகள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்து என்ன பொருள் வேணும்னாலும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓப்பன் அடிச்சிங்கன்னாவது எல்லா பொருளும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக கடைக்காரில் வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கணும். அடுத்ததாக வந்து நாங்கள் கொச்சிக்கடை அந்தோணியார் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கோம். கட்டாயம் எல்லாருமே வந்து அந்தோணியார் கோயிலுக்கும் போவீங்க. இன்றைக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாதபடியாக நார்மலாக வடிவாக ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கு. பின்னேரம் ஒரு 4 மணிக்கு பிறகு தான் தெரியும் பாருங்க. நாங்கள் கோல் பேஸுக்கு போனோம்னா காட்டுவோம் எவ்வளோ க்ரௌட் நிற்குமெண்டு. அடுத்ததான் நாங்கள் கொச்சிக்கடை அந்தோணியார் கோயிலுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெயின் ரோட் இருக்கு தானே, அதில் வச்சு பொடியங்கள் பட்டம் வைத்துறாங்க. மத வேறுபாடுகள் இல்லாமல் வந்து எல்லா மக்களும் வந்து வர்ற இடம். இப்போ ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ள போய் செக்கிங் பண்ணிட்டு தான் விடுவினோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு இந்த வளையங்கள் எல்லாத்துலேயும் வந்து பாதுகாப்பை அதிகரிச்சிட்டோம். இந்த அதில் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவினோம். வந்து மெழுகுவத்திகள் குருசுகள் எல்லாமே வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த கடை போன முறை வரைக்கும் இருந்ததான்னு தெரியல, இருந்திருக்கும், நாங்கள் கவனிக்க மறந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே beloved Antonius. போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மனதுக்கு அமைதியாக வந்துட்டோம். எந்த கோயிலாக இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து சரிசமம் தான். உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு குழப்பமாக இருக்குன்னா பக்கத்தில் எந்த கோயில் கண்டு பாருங்க. சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, வேத கோயிலாக இருந்தாலும் சரி, பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் அந்த இடத்துல போய் நின்றீங்கன்னா வந்து ஒரு மனதுக்கு ஒரு அமைதி கொண்டு வரும். அந்த சோகங்கள் நீங்கி போகும். நீங்கள் அதை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளங்கும். மதங்களை வந்து மனிதர்கள் நாங்கள்லாம் வந்து ஒரு மதங்களை வந்து பிரித்து வச்சுருக்கோம். அது தவிர மனிதம்ன்றது வந்து எல்லாமே ஒன்று தான். மற்றது அந்த இடத்துல இருக்க வந்து குண்டு தாக்குதல் மூலம் இறந்தவர்கள அந்த ஒரு வலியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. தான் அந்த வீதிகள் எல்லாம் வந்து நல்ல தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கொச்சிக்கடை பகுதியால போறோம். இந்த வீதியெல்லாம் இவ்வளவு கிரௌடா இருக்கும், பரபரப்பான வீதி. இப்ப நாங்கள் கொச்சிக்கடை என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கடை ஒன்று இருக்கு, அதை பார்க்கறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். சரோஸ் அண்டு வரச்சனவர். என்னது முன்னுக்கு போற வெஹிக்கிள் வந்து நிசான் புது வெஹிக்கிள் 89 லட்சத்துக்கு வந்திருக்கான். விலை குறைய வந்திருக்கான். இதுல எல்லாம் நின்று பஸ் ஏறிதான் நேரா போகணும். ஆமா ஸ்ட்ரீட் எண்ணி தான் வரும். என்ன
இல்லை அடுத்ததா நண்பர் ஒருவற்ற கடைக்கு வந்துருக்கிறோம். இதுதான் நண்பர்கிட்ட கடை, கயண்ட நண்பர் ஆள். உள்ள போய் பார்ப்போம். என்னடாப்பா ஞாயிற்றுக்கிழமை என் கடையை திறந்துட்டு இருக்கிறேன். அப்ப எங்களோட வர்றதுக்கு நீ கடையை திறந்துட்டு இங்க நிக்கிறேன்டா. இல்ல எல்லாமே கட்டோடும். இதுதான் வெற்ற கடை. ஆனா இதுக்கு உள்ள வந்தோடனே நான் யோசிச்சது வந்து இதுல பார்க்க கூடிய மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து அந்த கை வண்ணத்துல செய்திருக்கு. கூடுதலா ரெடிமேட் ஐட்டங்களை விட இது எல்லாமே வந்து இந்த பிரிண்ட் எல்லாமே வந்து கையால செய்த பிரிண்ட். ஆனா கூடுதலா இது என்ன சொல்ற, எங்க போறீங்க? கடையை பூட்டி வச்சுட்டு அவரை கூட்டிக்கொண்டு போய் எங்களை விட்டுட்டு போய் பைக்ல போயிடும். என்னென்ன இருக்கு இங்க வா வந்து காட்டுறாப்பா காட்டு. இதுல வந்து பாகிஸ்தானும் அது வந்து இந்தியன் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி செய்றீங்க. ரெண்டு பேரும் கூடுதலா பார்க்கக்கூடிய மாதிரி முஸ்லிம்ஸ்களுக்கு ஏற்ற உடுப்பு தான். வெட்டிங் அந்த மாதிரி நீ சொல்லுவாங்க தேசி வேர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த என்ன சொல்றது தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியாது. என்ன ப்ரோ அது கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் கலாச்சாரம் அது மாதிரி அந்த ஃபுல்லாவே அந்த முஸ்லீம்களோட கலாச்சார உடைகள்லாம் இந்த இடத்துல வந்து காணப்படுது. கணக்க விதமான இதுகள் இருக்கு. அடுத்து வந்து 3 பீஸ் அந்த மாதிரி இருக்கு. 3 பீஸ் அண்ணா இந்த 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 உடுப்புக்கு என்ன பேர்? நாங்க சல்வார்னு சொல்லுவோம். சல்வார் அது அது என்ன ஒரு மெட்டீரியல்? நமக்கு ரெண்டு பிராண்ட் இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு பிராண்ட் மட்டும் தான் செய்யணும், காதின்னு சொல்லி. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க காதின்னு சொல்லி இந்த பிராண்ட் மட்டும் தான் செய்யணும். அது இல்லாம இந்தியன்ல ப்ரோ இந்தியால இது வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்டர், கையாலே அச்சடிப்பாங்க. ரைட் ரைட் ரைட். இங்க பாத்தீங்கன்னா இது கூடுதலா அந்த முஸ்லீம்களோட ட்ரெடிஷனல் உடுப்புகள்லாம் வச்சுக்கிறேன். ஏன் நீங்கள் எல்லாருமே கொமனா கவரக்கூடிய மாதிரி உடுப்புகள் வைக்கல? அந்த மாதிரி வருவாங்க. சரி உங்களோட கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சரி நம்பரையும் அப்படியே சொல்லிவிடுங்க. நாங்க நம்பர் எல்லாம் பார்த்து எடிட் பண்ணி கொண்டு இருக்க மாட்டோம். பாத்தி உனக்கே ஞாபகம் இல்லடா, உனக்கே ஞாபகம் இல்லடா. சரி பர்சன் நம்பரை கொடுத்து கதை என்ன இப்ப அவர்கிட்ட நம்பரும் வந்து தொடர் இலக்கம் தருவார். இது என்னன்னு சொல்றது, எங்கட நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் ப்ரோஸ் என்ன சொல்றீங்க? தமிழ் ப்ரோஸ் கடையில இருக்கிற மாதிரி ஃபேஷன் இது இல்ல, இது அவன் கலாச்சார உடை சம்பந்தப்பட்ட இது. இப்ப இதெல்லாம் பாக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வெப்சைட்டும் வச்சுக்கிறியாடா? நிடா.lkன்னு கிடக்கு. பேஜை விட நம்பர் தான் கோல் அடிச்சு கலைப்பாங்க. இந்த மாதிரி உடுத்து எல்லாம் போட்டு காட்டுவீங்க. இதுகள் வந்து கையால செய்யப்பட்ட இதுகள் செப்பல்ஸ். வித்தியாசமா இருக்கு வேண்டிய கலாச்சார உடைகள் எல்லாமே வந்து. இந்த உடைகள் எல்லாம் தேவைப்படுறார்கள். நீங்கள் கட்டாயமே வந்து ஒரு தொடர்பு கொள்ளலாம். நம்பர் இதுல போட்டிருக்கு, இதுல நம்பர் போட்டிருக்கேன்டா. இதான் தொடர்பு இலக்கங்கள் 99 36 653. உங்களுக்குமே பிரியோசனமா இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்குமே வந்து பிரியோசனமா இருந்தா தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி உடைகள்லாம் இருக்கு. இதை பாருங்க, இது இல்லாம இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து செய்திருக்கு. ஹேண்ட்மேடா வந்து தான் செய்திருக்கு. சரி கடையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எப்படியோ கோல்ட் ஃபேஸ் பீச் அடிக்க போறோம். இன்னைக்கு ஞாயிறண்டபடியா வந்து சரியான க்ரௌட் இருக்கும். அதோட அங்க ஒரு ஆளை சந்திக்க போறோம். சம்பவம் என்னண்டா, ராசாத்தி சம்பவம் செய்து இதை விட்டு நகரதில்லை.
கிளச் கேபிள் வந்து அறந்துட்டு, அதனால கியர் போடப்படுதில்லை. ஒரு இடத்துல சைட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ஒருத்தரையும் பிடிக்க மேலாது. என்ன செய்கிறதுன்னு தெரியாம யோசனையாக கிடக்கு. முன்னோக்கி இதை அமர்த்தி போட இல்லாமல் இருக்கு. போட்டால் தான் நகரம். கேபிள் அறந்துட்டு சோ சார். ஓ பண்ணுவா இன்றைக்கா ராசாத்தி நீ இப்படி செய்யணும். ஐயோ சோ சார். நான் வந்துடுறேன் இவ்வளோ நேரம் கிழமை நாள் இருந்தாலும் ஏதாவது சமாளிச்சிடலாம். கிழமை நாளும் இல்லாம போயிட்டு ஓ சார். அப்படியே 3வது கியர்ல ஒரு 2 இருக்கும் போயிடாது போல. சிவாஸ் வந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களுக்கு உதவி செய்யற ஒரு ஆள் வந்திருக்கு. ஐயோ அடிச்சு மைக்க தூங்க ஐயா. அவருக்கா போய் கராஜ பாத்துருவாங்க. அவர் ஆன்சர் பண்ண இல்லையா? எங்க பைக்ல வந்துட்டீங்க? யாழ்ப்பாணத்துல பைக்லயா வந்தது? யாழ்ப்பாணத்துல இருந்து பைக்ல வரல. இங்க வந்துட்டு இங்க பெட்ரோலுக்கு பஸ்ஸுக்கு கொடுக்குற டைமுக்கு பைக் வந்த ஃப்ரெண்ட் ரன் பண்ணி ஃப்ரெண்ட் பைக்கை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன மெலிஞ்ச நீங்க? எக்ஸசைஸ், நியூட்ரிஷியஸ் ஃபுட், வருத்தம் வந்துட்டு சுகர் பூரா சோடா குடிக்கிறது. இப்படி எல்லாம் நம்பாதீங்க. நான் இப்ப வேலை பார்த்ததால எப்படி போகுது இவ்வளவு நேரம் நல்லா போய்கிட்டு இருந்தது. இப்பதான் நின்றுச்சு. இந்த கேபிள் அறந்துட்டு கியர் போடலாம். ராசாத்தி எதுல வந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. பிரதான கோல் பேஸுக்கு போனாங்க. இந்த மெயின்ல வந்து நிப்பாட்டி இருக்கு. இதுல கன நேரம் வந்து வாகனத்தை விட மேலாது. பாப்போம் அதோட என்ன. ஒரு அண்ணாக்கு வந்து கோல் அடிச்சு நான். ஆனா அவர் சொல்றாரு வந்து கிளச்சுக்கு வந்து கேபிள் இல்லை, கிளச்சுக்கு பம்ப் தான் இருக்கு. மண்டங்களுக்கு இது சம்பந்தமா பெருசா தெரியாது. பாப்போம் அவர் வந்த அப்புறம் தான் எதுவும் செய்யலாம். ஏதோ வேலையா இருக்கின்றவர், அதனால வரையலான்னு கூட சொன்னவர். வந்தால் தான் அடுத்த கட்டம் என்னோட பார்க்கலாம். சிவாஸ், நீங்கள் எங்களை காக்க வந்த மாவீரர் என்று பார்த்தா நீங்க மல்லாக படுத்து கிடக்குறீங்க. பாத்தீங்கன்னா 25 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற ஒரு மீம் வந்தது. எல்லாம் யாரா பாத்தீங்களா? 25 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற மெக்கானிக்கல் ஷாப்ல தான் இவர் நிக்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனை வராம இருக்குமா சொல்லுங்க? வெளிக்கிட்டு 60 நாள்ல இப்படி பிரச்சனை வந்து வரும் தானே. பிரச்சனை வந்து அதை செய்யோடும். 60 நாள் பிரச்சனை அவன் சொல்றவன் வந்து முட்டாளண்டா பாக்குற ஆக்களுக்கு மறைவு இல்லையா? 60 நாள் நாங்க இங்க கராச்சிலையா நிக்கிறோம். 1-2 நாள் சம்பவங்கள் நடக்கும். அவன் லைக்கு காண்டியும் வியூஸுக்காண்டியும் போறான். நீங்க அதை நம்புறீங்க என்ன சிவா? நீங்க அதுதான் புதுவான கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சா வேண்டினாங்க. இவர் சைனா தயாரிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ண. சரி, நீங்க எங்களை காக்க வந்த ஒரு பாதுகாவலன் நினைச்சோம். நீங்க படத்து கிடக்குறீங்க. நாங்கள தண்ணிச்ச கோல் பேசுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவோம் கீப்பிடுவோம். இந்த அதுக்குள்ள அந்த அதடுங்க, அதுக்குள்ள இருக்கு உங்களுக்கு ஏதாவது அந்த பேக் எடுங்க. என்ன இருக்கு பாருங்க. நாங்க கஷ்டத்துல இருந்தாலும் எங்களை வெர்றா கழிச்சு விட மாட்டோம். ரோல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. மக்களே, என்ன சம்பவம்? பெரிய பிரச்சனை ஒன்றும் வந்திருக்காது. அந்த பம்முக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்பு தான் எதுவும் காலண்ட் இருக்கும். நாங்கள் ஒருத்தர் வந்து வர்ற பாடா இல்லை, இன்றைக்கு ஞாயிறண்டபடியா, அதனால ரோட்டில் நிற்கிறபடியா சைட் பண்ணி இஞ்சால தள்ளுவோம். வந்து இங்கே இது வந்து வெஹிக்கிள் போடுறையில பின்னால் தள்ளிட்டு தான் தள்ளுறேன். இங்க பின்னால் தள்ளுறான். சிவாஸ் கை போடுங்க. பின்னால பைக்க பேரா தள்ளு தள்ளு தள்ளு. சிவாசையும் தள்ள விட்டுறா. கொஞ்சம் சைட்டா விட்டாலாவது பிரச்சனை இல்லை. என்னடா இதுல வாகனம் போற இடம். ஓகே, நன்றி.
நன்றி. சந்திப்போம். போயிட்டு வாங்க. நீங்க நேற்று வந்திருக்கலாம் மிஸ், நேற்று வந்திருக்கலாம். நீங்க எல்லாருக்கும் அடிச்சு பார்த்து நாங்கள் சைடில் விட்டுட்டோம். சைடில் விட்டபடியா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகலும் கடை நேரம் இருந்தால் தான் போலீஸ் வந்து கேட்பினோம். சைடில் விட்டபடியா பரவாயில்லை. பார்ப்போம். எல்லாருக்கும் அடிச்சுனாங்க. எக்கச்சக்க பேருக்கு வந்து கோல் அடிச்சுனாங்க. 1-2 பேர் வந்து நிற்கணும், வேலை செய்து வந்துருக்கணும். ஆனால் வேறு வாகனம் செய்கிறபடியாக வந்து அதை விட்டுட்டு தரையிலான்ற மாதிரி சொல்லியிருக்கணும். பார்ப்போம். இன்றைக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்களுமே வந்து செய்யணும். செய்யாட்டி இந்த இடத்துல தான் நிற்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல தொடர்ந்துமே நிற்கலாது. செய்து எடுத்துக்கொண்டு போக தான் என்று வேணும். கோல்பேஸ் பீச் அடியில் நின்றுருந்தால் கூட சோழி இல்லை. இரவு அதில் விட்டுட்டு நின்றுருக்கலாம். இதில் மெயினான இதில் நின்றுட்டு தான் பிரச்சனையாக கிடக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா சோழி இல்லை. இப்போ பீச் அடியிலையும் இல்லை. இதில் ஆல் ஸ்டாப் ஆகிட்டு ஓடிக்கொண்டு கேட்க ஒன்றும் தெரியல. ராசாத்தி நின்றா அப்புறம் சரியான கவலையாக இருக்குது. ஒரு நட்டாட்டில் நின்ற மாதிரி கிடக்கு. இந்த நேரம் இப்படி ஞாயிற்றுக்கிழமை வேறு மெக்கானிக் வரேன்னு நினைச்சாலும் அதுக்கு ஏதாவது பார்த்து வேணுமெண்டா வந்து கடை பூட்டு. இப்போ மெக்கானிக்கிட்ட கோல் அடிச்சு கேட்டால் அவன் சொல்கிறான் வந்து கடை பூட்டு, அதனால் வந்து பார்த்து பிரியோசனம் இல்லையான்றான். இப்போ வந்து பார்த்தா தானே என்ன பிரச்சனைன்னு தெரியுமாப்பா. அவனும் வந்து பார்க்குறான்னு இல்லை. அதோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சரி கோல்வேஸுக்கு போய் பார்ப்போம் பண்ணா அது வந்து சரி வேற இல்லை. இப்போ இந்த ரஃபிக்கான இடத்துல இதில் நிப்பாட்டுறது வந்து சிக்கல். அது வேறு அடுத்த பிரச்சனை. எங்கேயாவது வேறு தூரத்தில் நின்றுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பப்ளிக் இதில் வந்து நின்றுட்டு பார்ப்போம். முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிறோம். செய்து எடுத்துகிட்டு போகணும்னு நம்பிக்கை இருக்குது. என்ன நடக்குன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்க. எங்களுக்கு என்ன தமிழ் ரோஸ் நட்டால்ட்டி தவிக்கிறோமா? இந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? விட்டுட்டு வலிக்கிற போறியா? சரி, நீ போற விடியல இருந்து ஆள் போறேன்னு தான் சொல்லி கொண்டு வந்தது. ஆனா பின்னேரம் போகும்னு பார்த்தது. அது இந்த நேரம் இப்படி நடந்துட்டு சரி, அது பிரச்சனை இல்லை. இப்ப கடை நாளை திறக்கணும் தானே, பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது விடியலேருந்து போறேன்னு தான் வலிக்கிட்டு பேக்கோடய திரிஞ்ச பேக்கை விட்டுட்டு வந்திருந்தாலும் 6 மணிக்கு நிக்கிறேன்னா நீ இரவு போகணும். அதே கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போற மாதிரி தான். ஆள் திருவோணமலைக்கு போகணும். அப்ப போயே தீரணும். பாவம் என்ன செய்யறேன்னு தெரியாம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா வளர்த்தாலையும் முயற்சி செய்துட்டோம். எல்லாம் இருக்கு. பிரதானமான விஷயம் என்னன்னா வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியா எல்லாருமே லீவு. அதோட 1-2 பேர் வேலை செய்து கொண்டிருக்கணும். ஆனால் அவையில் சொல்லினோம் வந்து வந்தாலும் வந்து இப்போ இந்த நேரம் வந்து பார்ட்ஸ் எடுக்கலாம் இருக்கும். இந்த மாதிரி சொன்னினோம். அப்படியும் அந்த லெதர் போயிருக்கும், பம்புண்ட லெதர் வந்து போயிருக்கும். அப்போ பார்ட்ஸ் எடுக்கலான்ட்டு நாங்கள் ஒருக்கா வந்து பார்க்க சொன்னாங்க. பார்க்கவும் இயலாது. என்னை பார்த்தா செய்கிறேன்னாலும் நாளைக்கு தான் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று வேறு சொன்னவர். என்ன செய்கிறான்னு தெரியாது. எல்லா கட்டத்தில் இந்த ரோட்லாம் படுக்க வேண்டியிருக்கும். வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போலீஸார் பிரச்சனை பண்ணா விட்டால் ஓகே. இதில் விட்டுட்டு இப்படியோ இன்றைக்கு இதை படுக்க வேண்டியிருக்கும். பாவம் முடிஞ்சளவு முயற்சி செய்கிறோம். இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம்.